இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது. உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எசக்கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என் உடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பார்க்குறியா, VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்விதா ராஜு. ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்காக. எனக்கு சொல்லப்போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். லைக் ஏகாதசி சார் ஆகட்டும், சுகுமார் சார் ஆகட்டும், தேவன் சார் ஆகட்டும், சீமான் சார் ஆகட்டும், விமல் சார், எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சதே பார்த்திங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேபில் தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சு. ஸோ அந்த படத்தோட ப்ரிவ்யூ பார்த்தாரு டைரக்டர் சார். அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க. நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள் ஒர்க்கு, இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே வாசலில் தான் எனக்கு கமிட் பண்ணார். அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், எசக்கி சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக. அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. எசக்கி சார் சொல்லணுன்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும். ஸோ நான் வேறு எதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார். ஸோ ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க. அண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில். எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மிக்ஸ் பண்ண அதர்ஸ், என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அண்டு படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஊடக தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம். இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திரா அவர்களிடம் தொலைபேசி கிடையாது. அப்போது அவருக்கான தொலைபேசி என்னிடத்தில் இருந்தது. எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது.
அந்த நண்பரின் பெயர் சீமா. எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்போ காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணுனா நான் தான் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார். அவர் ஃபோன் பண்ணால் அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன். இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு MS பாஸ்கர் அவர்கள். அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும். எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெயர் திரு இளவரசு. இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார். அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. காரணம், இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைநிமிர்ந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித் ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். சத்யஜித் ரேயின் வரிசையில் எத்தனையோ பெரும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழாநாயகர் இசை அமைப்பாளரையும் வாழ்த்தி, பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமானன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மாதிரி நடிகர்களில் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்கலாம். சைடில் உட்காந்துருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரில, ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம MS பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் இந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான், அது அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வரன் பார்த்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார்
என்னையா அது பேசிக்கிருக்க அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளெல்லாம் யோசிச்சேன். சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எஸ்ஐகே கார்வன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கிளப்பியிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை கார்வன் அவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கெங்க இருக்கு? தோ நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேறு பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. வேறு வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ். இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோடய 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்ல தெரியல. படத்தில் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த கட்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு டைலாக்குமே நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானதும் தேவைப்பட்டதாகவும் இருந்துச்சு. அப்படி தேவைப்பட்டதாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை எடிட்லேயும் படத்துலேயும் அதை ஹைலைட் பண்ணுறதோட இம்பேக்ட் தான் அது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இசக்கி கார்வனன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதில் அண்ணன் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அவருடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ, என்ன அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது, இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது, அதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் அதே போல் வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்தில் வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, படம் பார்த்தியாடா, படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார். அவ்வளோதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்களில் மறைமுகமாக எடுக்கப்போட அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசின வசனமாக இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை
ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் பெரியப்பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்பிட்றோம் சாமியா மாறிறாரு. அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படிதான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் மேடையில் பேசுவாங்க. அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியலை பேசினார். அதே திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்கிறோம். அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு புதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசலை. அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வணன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியலை உடைச்சி எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சார். அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்சி எறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசக்கி கார்வணன் உடைச்சி எறிஞ்சார். ஒரே வேவ்லெங்த். ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன் பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர். அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு. அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார். அதேபோல் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.